அம்மா பாய், அப்பா பாய், போயிட்டு வரேன். உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படிதான் இருக்க போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ கவலைப்படாதம்மா, மருமகன் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. ட்ரெயின் கிளம்ப போகுது, உள்ள போலாமா? இதோ வரேன். பக்கத்துலேயே உள்ள பையனா பார்த்திருந்தா நான் அப்போ போயிருக்க வேண்டாம்ல. அவ்வளோ அழக்கூடாதுமா, அழாத. எதனால அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, அம்மா எல்லாம் சொல்கிறேன். நீ எழுதுனே அம்மாவுக்கு அழுகே. அழாதுமா. நீங்கள் 2 பேரும் அழாதீங்க ப்ளீஸ். நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். எதுனாலும் நான் இருக்கேன். நான் கேரண்டி. ஓகேவா? உங்களை நம்பி தான் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். போயிட்டா டெய்லி யார் என் கூட சண்டை போடுவாமா? அப்பா அழாதீங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கப்பா. அவ்வளோ நல்லா சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடு, ஃபோன் பண்ணு. ட்ரெயின் கிளம்ப போகுது, வாங்க ட்ரெயின்குள்ளே போகலாம். நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் டெய்லி கால் பண்ணுங்க. உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சரியா? அழாதீங்க. என்ன மறந்துடாதீங்க. A few moments later. வா உட்காரு, இதுதான் நம்ம சீட். ரொம்ப கவலைப்படாத, எல்லாம் போக போக சரியாயிடும். எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். ஓகேவா? ஆமா, இவ்வளோண்டு இடத்துல எப்படி நம்ம உட்காருவோம் 2 நாள்? இங்கேயே தான் உட்காரணும், நீங்கள் படுக்கணுங்கிறீங்க. எப்படி முடியும்? நானும் எங்கள் ஊரில் அரண்மனை மாதிரி வீட்டில் வாழ்ந்தவ. இப்படி ஒரு ட்ரெயினுக்குள்ளே நீ போட்டு அடைக்கீங்களே. எல்லாரும் இந்த ட்ரெயினில் தான் போகிறாங்க. அங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். பல கால வருஷமாக எல்லாரும் இப்படி ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கும் பழகிடும். சரி விடுங்க, நான் அந்த ஜன்னல் பக்கம் உட்காந்து என் நேரத்தை கழிச்சுக்கிறேன். ஆனால் ஜன்னல் சீட்டு நமக்கு கிடையாது. நம்மளுக்கு இதை மிடில் பர்த் தான். நம்ம வயசுக்கு மிடில் பர்த் தான் தருவாங்க. என்ன ஜன்னல் சீட்டு கிடையாதா? அப்புறம் நான் எப்படி வர்றது மும்பை வரையும்? ஜன்னல் சீட்டுனா அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அது கரெக்டு தான்மா. ஆனால் நம்ம வயசுக்கு நம்மளுக்கு மிடில் பர்த் தான் தருவாங்க. வயசானவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் தான் லோவர் பர்த் தருவாங்க. ஒரு சீட்டு கூட ஒழுங்கா புக் பண்ண தெரியல உங்களுக்கு. நான் என்ன தூரத்துல இருந்து ஜன்னலை வாய் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஐயோ கடவுளே, என்ன ஒரு காலம் இது. நல்ல ஜாலியா ஜன்னல் பக்கத்துல கவலைப்படாதீங்க, வர்ற பேசஞ்சர்கிட்ட நான் பேசி உங்களுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி தரேன். இப்படி அடுத்தவங்ககிட்ட கேட்டுலாம் கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதனால என்ன ஜாலி இருக்கு? உன்னால தான் இவ்வளோ நேரம் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க முடியும். என்ன எனர்ஜி! மும்பை போன வரையும் எனர்ஜி காப்பாற்றி வச்சுக்க. சரியா? உட்காரு போய். நியாயத்தை பேசினா இப்படிதான் துணத்துறன்னு பேசுற மாதிரி இருக்கும். சரி கிட்ட வாங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களை தான், கொஞ்சம் கிட்ட வாங்க. பணம் மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டு. என்ன கேட்கணும்? பக்கத்தில் தானே இருக்கேன், கேளு. நான் நாளை காலையில வெளியே எப்படி போறது? என்ன திரு திருன்னு முழிக்கீங்க? ட்ரெயின்குள்ளே இருந்து வெளியெல்லாம் போக முடியாது. கொஞ்சம் கிட்ட வாங்க. அதாங்க, காட்டுக்கு எப்படி போறது நாளை காலையில? ட்ரெயின் கொஞ்ச நேரத்தில் காட்டு பகுதிக்குள்ள ஓடி தான் போகும். அப்போ காட்டுக்குள்ள நிப்பாட்டுவாங்களா நாளை காலையில போயிட்டு வர்றதுக்கு? யூ மீன் நீ ட்ரெயின்ல இருந்து இறங்காத பற்றி பேசுறியா? மும்பை போகிற வரைக்கும் ட்ரெயினை விட்டு இறங்கக்கூடாது. காலையில அவசரத்துக்கு வெளியே எப்படிங்க போறது? எங்க ஊர்லன்னா அங்கங்க காடு இருக்கு, போய் ஒதுங்கிக்கிடலாம். இங்க எங்க போறது இந்த ட்ரெயினுக்குள்ளனா? அச்சா, நீ பாத்ரூம் போகிறோன்னு கேட்கியோ? அதானே? அப்பாடா, இப்பமாச்சும் புரிஞ்சே. அந்த பாத்ரூமுக்கு தான் எங்க போகணும்? அதுவும் அப்படி போனால் ஸ்ட்ரெயிட்டாக ரைட் சைடில் இருக்குல்ல, வெளியே டோர் கிட்ட. இது டைரெக்டாக கேட்க வேண்டியதானே பாத்ரூம்னு. காடு, வெளியில், மேலே, கீழேன்னு ஒரே கன்ஃபியூஷன் அப்பா உன்னையோட. இந்த ட்ரெயினில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. சாப்பிடுன்னா கேன்டீனில் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். இந்த சீட்டை எடுத்து போட்டு படுத்துக்கலாம். அதுவும் பாத்ரூம் இருக்குது, அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், வாஷ்ரூம் போகலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. எல்லாருமே இந்த ட்ரெயினில் தான் போகிறாங்க வராங்க. அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம். Few moments later. என்னதான் ஃபேன் ஓடுதோ, ஒரு காத்து வர மாட்டேங்கி. சரியான வெக்கப்பா. அது இந்த ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்புன அப்புறம் உனக்கு நல்லா காற்று வரும். இங்க அது சரி, அந்த எத்தாப்புல உட்காந்து கால் ரவுடி மாதிரி இருக்கு. அவர் யாராக இருந்தால் உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. இல்லைங்க, கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் வேணா வேற சீட்டுக்கு போக சொல்றீங்களா? இவ்வளோ பெரிய ட்ரெயினில் அவருக்குன்னு வேற இடமா இருக்காது. வேற சீட்டுக்கு போக சொல்லிருங்க. சரியா? என்னங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்களேன் போ. அவரே 2 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணியிருப்பாரு. அவர் எப்படி நம்ம போக சொல்கிறது? வாய் மூடிட்டு நம்ம சீட்டில் நம்ம உட்காருவோம், அவங்க சீட்டில் அவங்க உட்காருவாங்க. இந்த பக்கம் திரும்பாமல் அங்கே பாரு.